அன்பர்களே, இன்று ஏகாதசி. சிக்க நரசிங்கன் கிராமம் கோபாலசாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மீனாட்சிபுரம் வழியே ரயில்வே கேட் தாண்டி உள்ள சிக்க நரசிம்மன் கிராமத்திலே இந்த கோயில் உள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள இந்த ஊரில் ஆனிரை மேய்ப்பவர் பாலன் என்பவர் ஆவார். பசுக்குளனன் அன்பாயிருப்பவர் அவர். சிறந்த பெருமாள் பக்தர். சனிக்கிழமைகளிலே அருகே உள்ள திருநாங்கோயில் என்னும் குன்றின் மீது பைல மகரிஷி வணங்கிய பெருமாளை வழிபட்டு வருவார். ஒரு முறை பசுக்களை மேய விட்டுவிட்டு பெருமாளை தரிசிக்க சென்று திரும்பி வந்தார். அப்போது மாடுகள் அனைத்தும் காணாமல் போயிருந்தன. பதறிப்போய் பாலன் மாடுகளை தேடினர். உடனே பெருமாளை வணங்கி, உன்னை தரிசிக்க வந்ததற்கு எனக்கு தண்டனையா? பசுக்கூட்டங்களை மீட்டு தராவிடில் நான் ஆற்றில் மூழ்கி உயிர் விடுவேன் என்று கூறி மயங்கி விழுந்தார். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து பார்த்தபோது காணாமல் போன மாடுகள் அனைத்தும் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒன்றும் புரியாமல் பாலன் திகைத்து நிற்க, பெருமாள் அசரீரியாக, பாலனே, உன் பசுக்களை ஒரு கூட்டம் கடத்தி சென்றது. உடனே நானே கையில் சாட்டையோடு சென்று கடத்தியவர்களை விரட்டி அடித்து பசுக்களை மீட்டு வந்தேன் என்றார். சிலிர்த்து போன பாலன், எனக்காக சென்ற வடிவில் கையில் சாட்டையோடு இங்கே காட்சி தர வேண்டும் என வேண்ட, பெருமாளும் அவ்வாறே காட்சி தந்தார். அதே வடிவத்தில் பெருமாளை கோவில் கொள்ளுமாறு கூறினார். பெருமாள் கோபாலசுவாமி என பெயர் பெற்றார். பிற்காலத்தில் ஆலயம் பூமியில் மறைந்தது. பிற்பகுதியிலே இந்த பகுதியை கிருஷ்ணவர்ம ராஜா ஆட்சி புரிந்தார். அவருக்கு மகப்பேறு கிட்டவில்லை. அகத்தியரிடம் யோஜனை கேட்டார். அவரும் கோபாலனை தியானம் செய்தால் மகப்பேறு கிட்டிடும் என்றார். அதன்படி கோபாலனை தாமிரபரணியில் நீராடி தியானித்தார். மகப்பேறு கிட்டியது. கோபாலனுக்கு ஆலயம் எழுப்ப எண்ணி பூமியை தோண்ட, பூமியில் மறைந்து போயிருந்த கோபாலசுவாமி சிலை அவருக்கு கிடைத்தது. அந்த சிலையை கருவறையில் வைத்து ருக்மணி சத்யபாமா தேவியை உடன் அமைத்து ஆலயம் எழுப்பினார். இறைவனுக்கு தவறாமல் பூஜை செய்து வந்த சிக்க நரசிங்கன் ராங்ஜி என்பவர் பெயரால் ஊர் பெயரும் சிக்க நரசிங்கன் கிராமம் என பெயர் பெற்றது. சிஎன் கிராமம் என வழங்குகிறது. கிழக்கு நோக்கிய ஆலயம், எதிரே தாமிரபரணி ஆறு. இது கோபால தீர்த்த கட்டம். வடகிழக்கு மதிர் சுவரிலே கருடாழ்வார் உள்ளார். சாலகார கோபுரத்திலே சுதை வடிவில் ருக்மணி சத்யபாமாவோடு கோபாலசுவாமி உள்ளார். வாகன மண்டபம், பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன. ஊஞ்சல் மண்டபம், மணி மண்டபத்தில் விஸ்வக்சேனர், பெரியாழ்வார், நம்மாழ்வார், ராமானுஜர், திருமங்கியாழ்வார் சன்னதிகள் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் உற்சவர் சன்னதி உள்ளது. கருவறையில் மூலவர் ராஜகோபாலசுவாமி வலது கையில் சாட்டையையும் இடது கையை மடித்து விரல்களை குவித்த வண்ணம் நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார். சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் உள்ளார். பரமபத வாயில் ஆஞ்சநேயர் சன்னதியிலும் இங்கு உள்ளன. வைகானச முறைப்படி விழாக்கள் நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, சுவாதி மூல நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். மனையில் மகிழ்ச்சி தங்கவும் மன அமைதி கிட்டவும் நெல்லை சிஎன் கிராமம் ராஜகோபால சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய.